நான் வந்து இங்கே 31 வருஷமாக இருக்கிறேன் அந்த ஆலயத்தில். முருகப்பெருமானே வந்து எனக்கு 3 முறை காட்சி கொடுத்துருக்காரு. ஒரு ட்ரிப் வந்து சாப்பாடு கொடுன்னு கேட்டார். 2வது வாட்டி வந்து பிரபஞ்சத்தை எல்லா விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. 3வது வந்து 15 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் முருகப்பெருமானை வந்து நீங்கள் முருகரை நினச்சி இந்த கோயிலுக்கு வந்து 6 வாரம் விளக்கு போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் விளக்கெல்லாம் போட வேண்டாம், சும்மா வந்து முருகர் சன்னிதானத்தில் வந்து முருகா எனக்கு இதை நடத்தி கொடு, எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலும் அவர் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவார். இங்கே வந்து அங்காரனுக்கு வந்து மேச ராசியும் விருச்சிக ராசியும் வந்து அவர் வந்து வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து காலையில் 6, 7:30 செவ்வாய் வரல் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, தடைப்பட்ட வீடு இல்லாதவங்க அவங்கள வந்து ப்ரேயர் பண்ணி 6 வாரம் தொடர்ச்சியாக வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விநாயகர் பெருமானை வந்து 3 முறை வலம் வந்து ஒரு கணபதி யாகம் பண்ணால் ஒரு தடைப்பட்ட எந்த ஒரு காரியம் வந்து வலமுறை விநாயகரை வந்து தரிசனம் பண்ணால் அது ஒரு சிறப்பு நடக்கும் உங்களுக்கு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ, குரு மகேஸ்வர், குரு சாத்த பரபிரம்ம தஸ்மி ஸ்ரீ குருவே நம. ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு: அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில், வள்ளி தேவன சம. ஆலயம் வந்து சோழர் கால ஆட்சியில் வந்து கோவில் கட்டி அப்படி நின்று இருக்கு. பல்லவர் கால ஆட்சியில் வந்து குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க. ஆலயத்தினுடைய பழைய ஊர் பேர் பார்த்தீங்கன்னா திரிபுர சுந்தரி. இங்கே ஆலயத்தில் வந்து நக்கீரன் வந்து வழிபட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் ஆலயத்தில் வந்து 2000 பண்ணாங்க. 20/1/2000 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. முதல் கும்பாபிஷேகம். 2வது கும்பாபிஷேகம் வந்து 20/10/2023 கும்பாபிஷேகம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வாசல்படி வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல்படி தான் இருந்தது, முதல் வாசல்படி. இப்போ 2000 வந்து கிழக்கு வாசல்படி வந்து ஓப்பன் பண்ணாங்க. மயில் வாகனம் வந்து உள்ளே இருந்தது. 2007 வந்து மயில் வாகனத்தை வந்து வெளியே வச்சு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணோம். 2008 வந்து கொடிமரம் பிரதிஷ்டை பண்ணோம். 2011 அங்காரகன் சாமி, வேல் மண்டபம், ஆறுமுக சாமி பிரதிஷ்டை பண்ணோம். இங்கே வந்து தோரபாலன் சாமி இருக்காரு. அவர் வந்து கருங்கல்லால் 2 சாமி, அவங்க பேர் வந்து ஜெகன் விஜயனு. இங்கே வந்து அங்காரனுக்கு வந்து மேச ராசியும் விருச்சிக ராசியும் வந்து அவர் வந்து வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து காலையில் 6, 7:30 செவ்வாய் வரல் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, தடைப்பட்ட வீடு இல்லாதவங்க அவங்கள வந்து ப்ரேயர் பண்ணி 6 வாரம் தொடர்ச்சியாக வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான் வந்து இங்கே 31 வருஷமாக இருக்கிறேன் அந்த ஆலயத்தில். முருகப்பெருமானே வந்து எனக்கு 3 முறை காட்சி கொடுத்துருக்காரு. ஒரு ட்ரிப் வந்து சாப்பாடு கொடுன்னு கேட்டார். 2வது வாட்டி வந்து பிரபஞ்சத்தை எல்லா விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. 3வது வந்து 15 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே அவர் முருகப்பெருமானை வந்து காட்சி கொடுத்துருக்காரு. இங்கே ஸ்தல விருட்சம் வந்து மாமரம் இருக்குது. அருகாமையில் வந்து சரவண பொதிகை குளம் இருக்குது. இங்கே இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்புனா இங்கே வந்து 2 லிங்கம் இருக்குது. ஒரு லிங்கம் வந்து மகாதேவர் இருக்காரு. அருகாமையில் வந்து உமா மகேஸ்வரி இருக்காங்க. இங்கே வாயு திக்கில் வந்து தனி ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கம் வந்து கீழே வந்து பூமிக்கு அடியில் தான் இருந்தது. அதை எடுத்துன்னு போயிட்டு இப்போ 2023 வந்து வாயு திக்கில் வச்சு அவர் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அங்கே வந்து ராகு கேது சாமி இருக்குது. அவங்க வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து அவங்க வந்து வழிபாடு பண்ணலாம். நவகர மண்டபம் வந்து பழைய அடைஞ்சு இருந்தது. அந்த மண்டபத்தை 2023 எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணால் அது வந்து ஓட்டில் தான் இருந்தது. இந்த ஆலயத்தின் வந்து சிறப்பு வந்து இப்போ தைப்பூசத்தை வந்து 1008 பால் குடம் எடுத்தாங்க. இங்கே அருகாமையில் ஏகவல்லி அம்மன் கோயிலேருந்து அங்கேருந்து வந்து முருகப்பெருமானுக்கு பண்ணாங்க. மதியம் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. ஈவினிங் வந்து சாமி புறப்பாடு இருந்தது. இப்போ பங்குனி உத்திரது வருது, ஏப்ரல் 1ஆம் தேதி. அன்னைக்கு வந்து சாமி வந்து திருக்கல்யாணம் நடக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு வந்து திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அப்புறம் வந்து ஆடி கிருத்திகை வந்து அன்னதானம் இருக்குது. அன்றைக்கி வந்து 1008 பால் குடம் எடுப்பாங்க. அப்புறம் கந்த சஷ்டி இருக்குது. கந்த சஷ்டியில் 6வது நாள் சூரசம்ஹாரம், 7வது நாள் திருக்கல்யாணங்கிறது. கார்த்திகை தீபம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து விசேஷம். நவராத்திரிக்கு 9 நாள் வந்து உமா மகேஸ்வரன் நவராத்திரி விழா பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு எவ்வளோ சக்திக்கு ஏற்ற மாதிரி இடைக்கு தோரம் பருப்பு வாங்கி பிரார்த்தனை பண்ணிங்கனாலும் அந்த காரியம் வந்து தடைப்பட்ட வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகுதுங்களுக்கு
இந்த ஆலயத்துல வந்து 6 வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானே அங்காரகனை நீங்க வழிபட்ட தடைப்பட்ட திருமணம் பாக்கி நிற்கும். அதே போல வீடு கட்டி பாதியில் நின்றவங்களுக்கு அங்காரகன் சாமி வழிபட்டா தடைப்பட்ட வீடும் கண்டிப்பாக வந்து தடை இல்லாத இதுவாகும். நீங்க முருகரை நினைச்சு இந்த கோயிலுக்கு வந்து 6 வாரம் விளக்கு போட்டாலும் சரி, இல்ல நீங்க விளக்கெல்லாம் போட வேண்டாம், சும்மா வந்து முருகர் சன்னிதானத்துல வந்து முருகா எனக்கு இதை நடத்தி கொடு, எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாலும் அவர் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவாரு. ஏன்னா இந்த முருகரை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஒரு 45 வயசு ஆகுது. எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த முருகர்கிட்ட தான் வந்து சொல்லுவேன். அவர் எனக்கு கொஞ்சம் தாமதமானாலும் பண்ணி கொடுத்துருவார். அது மாதிரி நீங்க வந்து உங்க என்ன கஷ்டமோ அதை வந்து சொல்லுங்க. நீங்க வந்து வேலை செய்யணும், இல்ல வந்து காசு கொடுக்கணும், இல்ல பூஜை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வந்து சாமியை நினைச்சு முருகான்னு நினைச்சு உங்களுக்கு தெரிஞ்ச திருப்புகழை ஒரே ஒரு பாட்டை மட்டும் சாமி கிட்ட பாடுங்க. உங்க வீட்டுல கூட பாடுங்க, இல்லை இங்க கோயில்ல வந்து ஒரு திருப்புகழை பாடுங்க. திருப்புகழ்னா நிறைய இருக்கு. அதுல ஒன்று ரெண்டு மட்டும் நான் சொல்றேன். வேணா நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலென் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முக தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். இதை டெய்லியும் சொன்னீங்க கூட போதும் உங்களுக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க எங்கன்னா போனீங்கன்னா கூட உங்களுக்கு எதிர்க்க எதனா ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு போனா அந்த முருகர் வந்து முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு வந்து துணையா இருப்பார். அதுக்கப்புறம் செல்வம் வரணும்னா வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தமிழா அயில்வேலரசே மிடியொன்றொரு பாவி வெளிப்படினே. இது முருகரோட கந்தர் அனுபூதியில வருது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொன்னது கந்தர் அலங்காரம், இது கந்தர் அனுபூதி. அதுக்கப்புறம் எம் தாயும் எமக்கரும் தந்தையும் நீ சிந்தா குலமான தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே. இது வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுவோம்ல கஷ்டம்லாம், அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நீங்க முருகர்கிட்ட என்ன கஷ்டம்னாலும் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு அம்மாவா அப்பாவை வந்து துணையிருந்து அந்த கஷ்டத்தெல்லாம் போக்குவார். எந்த கஷ்டம் இருந்தாலும் வந்து ஒரு நிமிஷம் நின்று ப்ரே பண்ணிட்டு போங்க, அது போதும் உங்களுக்கு. நீங்க திருப்புகழ் பண்ணணும், பூஜை பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களால முடிஞ்சது பூஜை பண்ணுங்க சாமிக்கு. உங்களால எதனா வேண்டுதல் நிறைவேச்சுன்னா வந்து பூஜை பண்ணுங்க. புழல் மத்திய சிறைச்சாலையில இருந்து இறங்கி பஞ்சாயத்து புழல் இறங்கி ஸ்ட்ரெயிட் ரோடு வந்து மெயின் காந்தி ரோடு இருக்கு. லாஸ்டா வந்து திருமலநாத சுவாமி திருக்கோவில், அருகாமையில இருந்து லெப்ட்ல ஜெயின் ஸ்கூல் இருக்கு. அருகாமையில வந்து ஒரு 15 பில்டிங் தாண்டா அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் இருக்கு. கோயில் திறந்திருக்க நேரம் காலையில வந்து 6:30 இருந்து 11:30 மணி வரை, செவ்வாய்க்கிழமை வந்து 12:30 மணி வரை இருக்கும். ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து 8:30 வரை இருக்கும், 8:30 மணி வரை இருக்கும். முருகப்பெருமான் வந்து இந்த ஆலயத்தில் 2003 வந்து கோயிலுக்கு ஏன் ஜனவரியில் முருகப்பெருமான் நான் தொடர்ச்சியாக கேட்டுக்கும் போது வெளியே வாசல்ல பார்த்தீங்கன்னா 3 குன்று முறையே காட்டுறாரு. கீழே வந்து மயிலு கீழே வந்து தோண்டும் போது ஒரு 1.5 அடி ஆழம் தான் தோணும். அது கீழே வந்து ஒரு பெரிய பாறை மாதிரியே இருந்து அது மேலே தான் வந்து மயில் வாகனத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008 வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் வச்சோம். மறுபடியும் 2011 வந்து வேல் மண்டபம் வச்சேன். இங்க வந்து ஓம் என்ற பிராண மந்திரத்துல வந்து முருகப்பெருமான் வந்து காட்சி இருக்கார். நீங்க வந்து 6 முறை வள வரும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த ஓம் என்ற பிராண மந்திரம் வரும். இந்தியாவிலே வந்து இது மாதிரியே ஒரு ஓம் என்ற பிராண மந்திரத்துல ஆலயம் எங்கேயுமே கிடையாது. இந்த புழல் சுப்பிரமணிய சாமி ஆலயத்துல மட்டும்தான் இருக்கு. மயில் மண்டபம், கொடிமரம், வேல் மண்டபம் 3மே வந்து இருக்கிற கோயில் தமிழ்நாட்டுல, இந்தியாவில இதுதான் முதன்மையான கோயில். வணக்கம், என்னோட நேம் பிரியா, இவங்க பேர் ராஜேஸ்வரன். நாங்கள் இங்கே பக்கத்தில் கிராண்ட் லைனில் தான் இருக்கோம். ஒரு சில வாரமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் யூடியூப்ல வெளியே நியூஸில் கேள்விப்பட்டு வந்தோம். வந்ததுலேருந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. அதனால கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம். ஒரு சில வேண்டுதல்கள் நான் வச்சுருக்கேன், அதோட பாசிட்டிவ் வைப் எனக்கு நல்லா தெரியுது. நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து அந்த பாசிட்டிவ் வைப்பை நீங்களும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம ஆலயத்துல வந்து வலம்புரி விநாயகர் இருக்காரு. ஒவ்வொரு மாசமும் சங்கட சக்திக்கு வந்து மாலை 5:30 மணிக்கு வந்து கணபதி ஹோமம் பண்ணிட்டு மகா அபிஷேகம் பண்றாங்க. நீங்க விநாயகர் பெருமானை வந்து 3 முறை வலம் வந்து ஒரு கணபதி யாகம் பண்ணா உங்களுக்கு தடைப்பட்ட எந்த ஒரு காரியம் வந்து வலமுறை விநாயகரை வந்து தரிசனம் பண்ணா அது ஒரு சிறப்பு நடக்கும் உங்களுக்கு. அவர் பிள்ளையாருக்கு வந்து குழக்கட்டை படிச்சு அருக்கம்புல் சாத்திட்டு அவர் வந்து வழிபட்டா உங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணுவார். ஏன்னா இது வந்து நான் இங்கே வந்து ஆலயத்தில் வந்து 32 வருஷமா இருக்கிறதுனால நான் கண்கொள்ள காட்சின்னு அதை வந்து பார்த்துருக்கேன். 2019 கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் வில்வ மரம் ஒன்று இருந்தது. அது வந்து 2019 செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணிக்கு
அப்படியே விழுந்து அப்படியே செதஞ்சொடிச்சு, யாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு பாதிப்பு கூட கிடையாது. இப்போ அந்த இடத்துல தான் வந்து நம்ம வாயு திக்கில் வந்து லிங்கத்தையும் ராகு கேதியை பிரதிஷ்டை பண்ணலாம். நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து அவரை வந்து வில்வேஸ்வரையும் ராகு கேதியை வழிபட்டால் சகல தோஷங்களும் வந்து நிவர்த்தியாகும். மகா நட்சத்திரம் காலங்களும் வந்து அவர் வந்து வழிபாடு பண்ணலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து 9:30 மணிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. இங்கே அங்காரகன் சாமி பண்ணது ஒரு பெரிய அதிசயமாக நடந்தது. கோயிலுக்கு வந்து ஒருத்தர் வந்து சாமிக்கு வந்து வஸ்திரம் வாங்கி தரேன்னாங்க. எனக்கு வஸ்திரம்லாம் வேண்டாம், எனக்கு அங்காரகன் சாமி ஒன்று வேணும்னு கேட்டால் அவங்க வந்து அங்காரகன் சாமி என்னன்னு கேட்டாங்க. இது நவகிரகன் சாமின்னு ஒரு தேவதை என்ன. அப்புறம் என்கிட்ட காசு கொடுத்தாங்க. காசு கொடுத்த உடனே நான் வந்து சபதி கிட்ட கொடுத்து சாமி சிலையை எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கே பூமி பூஜை போட்டேன். அப்போ பெரிய தொழில் இதுவரை வந்து காசு கொடுத்து 41 நாளே கட்டி அங்காரகன் சாமி வந்து கும்பாபிஷேகம் பண்ண. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கொடிமரம் பார்த்தீங்கன்னா 85 நாளில் பண்ணி சபதி வந்து வேணுகோபால் சபதி தான் இருந்தார். கொடிமரம் வச்சிருக்காரு 99 கொடிமரம். நம்ம கோயில் தான் வந்து முதல்ல வந்து 85 நாளில் கட்டி கொடிமரத்தை வந்து நாங்கள் கும்பாபிஷேகத்தை வந்து பண்ணோம். கொடிமரம் ஒரு அற்புதமான ஸ்தலம். நீங்கள் ஒரே ஒரு முருகன் வந்து இந்த அருள்மிகு சுப்பிரமணிய சாமி வள்ளி தேவனை முருகப்பெருமனை வந்து ஒரே முறை வந்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரியே வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் 6 மணிலேருந்து மதியம் வந்து 12:30 மணிக்கு வந்து திறந்துருக்கு. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை திறந்துருக்கோம். மற்றபடி கிருத்திகை டைமில் வந்து காலையில் 6லேருந்து 12:30 வரைக்கும், ஈவினிங் வந்து 4:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் திறந்துருக்கோம். கோயில் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புழல் ஜெயில் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்குது, திருமணாதர் கோயில். அங்கேருந்து அருகாமையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே தான் இருக்குது. இந்த கோயிலோட முக்கியமான பிரசித்தி பார்த்தீங்கன்னா 1300 வருஷம் பழமையான கோயில். அதுமாதிரி சிவன் கோயில் எவ்வளோ பழமையோ அதோட அந்த அளவுக்கு ஈக்குவலானது தான் இந்த முருகர் கோயிலும். இதில் வந்து நம்ம கல்யாணத்துக்கு அந்த மாதிரி வந்து ஒரு சில வேண்டுதல்லாம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து நிறைவேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது எனக்கே நடந்திருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு திருக்கல்யாணம் பண்ண நானே இங்கே வந்து நிறைய தொண்டுலாம் பண்ணியிருக்கோம். நிறைய வாட்டி இந்த அன்னதானம் பண்ணும்போது தொண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஐயா ஒருத்தர் சொன்னார், ராஜேஷ் ஐயா ஒருத்தர் இங்கே இருக்கார், அவர் மூலியமாக சொன்னார், இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கப்பா அது கரெக்டாக அவனுக்கு நிறைவேறும்னு சொன்னாங்க. அதே மாதிரி வேண்டுதல் கரெக்டாக வச்சுன்னா 1 இயரில் கரெக்டாக திருமணம் முடிஞ்சுது. அப்போ வந்து வேண்டுதல் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் பண்ணோம். கரெக்டாக அந்த பங்குனி இதில் பார்த்து திருக்கல்யாணம் சித்திரை பவன் டைமில் வந்து அந்த மாதிரி வேண்டுதல் சரி நிறைவேறணும்னா கரெக்டாக 2 ஃபேமிலியும், என்னோட ஃபேமிலியும் சரி என்னோட மாமியார் வீட்லேயும் அவங்களையும் வர வச்சு இங்கே ஃபேமிலி பண்ணு திருக்கல்யாணம் பண்ணோம். அது மாதிரி வந்து நிறைய அதிசயம் நடந்திருக்கு. இந்த ஒண்டி நான் வந்து என் வாழ்க்கையில் நடந்ததை தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே நிறைய அதிசயம் வந்து நிறைய நடந்திருக்கு. இது நக்கீரன் வழிபட்ட கோயில் முக்கியமானது அதுதான். அந்த மாதிரி பழைமையான கோயில். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இப்போ அந்த டைமில் வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த சிவன் கோயிலே கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கு முன்னாடி நடந்த இதுதான் இந்த கோயில். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் வந்து ரெகுலராக இங்கே நடந்துட்டு இருக்கு. இங்கே ராஜேஷ் ஐயன் ஒருத்தர் இருக்காரு, அவர் கோயில் நிர்வாகியில் இருக்காரு. அவர் மூலிமா வந்து டெய்லி அன்னதானம் காலையிலையும் சரி மத்தியானம் டைமில் அந்த கிருத்திகை டைமில் ஃபுல்லாக அன்னதானம் இருக்குது. அதே மாதிரி ஈவினிங்லேயும் சரி. அதே மாதிரி டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 6:30லேருந்து 11:30 வரைக்கும் டைமிங் இந்த கோயில் திறந்துருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:30 to 8:30 விசேஷனால டைமிங் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்துக்கும். மேரேஜ் கூட இங்கே நிறைய திருக்கல்யாணம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே வேண்டுதல் வச்சிருக்கனால வேண்டுதலுக்கோசம் அதிகமாக வந்து திருக்கல்யாணம் இங்கே பண்ணுறது அதிகமாக நடக்கும். குறைஞ்சபட்சம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிறுவாபுரி எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே இருக்க கோயில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து இந்த இது பார்த்து போங்க, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மிகவும் தெரியும்.